ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல வந்து மைக்ரோ பைத்தான் அதுல வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம். இப்ப நான் வந்து மீதி இருக்கிற போர்ட்ஸ பத்தி உங்களுக்கு வந்து சொல்லப் போறேன். இதுல பார்த்தீங்கன்னா, பை பிகோ டபிள்யூ அப்புறம் மைக்ரோ பைத்தான் பிகோ டபிள்யூன்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்ன டபிள்யூ அப்படின்னா, இதுல வந்து வைஃபை இருக்கும். அதனால இன்டர்நெட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணலாம். லைக் இதுல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு ஐ டோன்ட் நோ. பட் நீங்க ஹார்ட்வேரா வாங்கும்போது வைஃபை வந்து நீங்க மொபைல்ல வந்து கனெக்ட் பண்ணி நீங்க இன்டர்நெட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். மைக்ரோ பைத்தான் வந்து டபிள்யூ அதே அதே தான். பட் இந்த பிகோ டபிள்யூல வந்து நம்ம சி ப்ரோக்ராமிங் சி பிளஸ் பிளஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மைக்ரோ பைத்தான்ல வந்து நம்ம பைத்தான் லாங்குவேஜையுமே நம்ம இதுல வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருக்க அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுல இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து நம்ம பைத்தான் கோடிங் வந்து இதுல வந்து பண்றோம். நெக்ஸ்ட் இது 2 பாருங்க. அது என்ன எஸ்டிகே? எஸ்டிகேனா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். ஸோ அதுதான். இதுல வந்து வைஃபை லைப்ரரிஸ் இருக்கும். ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ற லைப்ரரிஸும் இருக்கும். அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் செய்ய முடியும். ஓகேவா? வைஃபை வந்து லைப்ரரி இருக்கும். ஹார்ட்வேர் கண்ட்ரோல் லைப்ரரி இருக்கும். அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங்கும் வந்து செய்ய முடியும். ஸோ இது 2ல என்ன வித்தியாசம்? ஸோ டபிள்யூல வைஃபை இருக்கும். இந்த பிக்கோல நமக்கு அது வந்து இருக்காது. அண்ட் ஈஸியாவும் இருக்கும். பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 4 இதுவுமே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.